இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து காய்கறி எல்லாமே முன்னாடியே நறுக்கி வச்சாச்சு. 2 அழகாக 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து களைஞ்சிட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு களைஞ்சி. தண்ணி விட்டு ஊற போடணும் அப்படிங்கிறது இல்லை, களைஞ்சிட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அதாவது 150 கிராம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேரட், ஒரு மீடியம் சைஸில் 2 கேரட்டு, கொஞ்சம் வந்து நல்லா தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பீன்ஸ் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு. நமக்கு காய் எவ்வளோ தேவையோ நம்ம சௌரியம் தான் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆஞ்சிட்டு அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். காரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கீறிட்டு இந்த மாதிரி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 பல்லு பூண்டு வந்து தோலை உரிச்சிட்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து இவ்வளோ தூரம் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து ரவுண்டாக நறுக்கிட்டு அதையுமே அப்படியே வந்து கல்லில் நசுக்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 இது பட்டை, கொஞ்சம் வந்து இந்த இலை பட்டை, அப்புறம் வந்து இந்த என்னம்மா பூ இது, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் கிராம்பு 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வந்து வச்சாச்சு, சூடாகிட்டு இருக்கு. இனிமேல் தான் அதில் எண்ணெய் விட போகிறோம். மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 1 குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கேபேஜும் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் என்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இல்லை, அதனால் போடலை. நீங்கள் பச்சை பட்டாணி வச்சுருக்கீங்க அப்படிங்கன்னா அதையுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நெய் 2மே கலந்து விட்டுட்டு பண்ணினா ரொம்ப நல்லாயிருக்கும். அபி வந்து அவ்வளோ நெய் வேண்டாம், ஒரு மாதிரி வயிற்று பரட்டுற மாதிரி இருக்குது, அவளுக்கு அவ்வளோ நெய் பிடிக்காதுங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி நெய் விடலை, வெறும் எண்ணெய் மட்டும்தான் விட்டு பண்ண போகிறேன். நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி, சின்னதான ஒரு குழிக்கரண்டியாகவே எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பிடிக்கிற அளவுக்கு தாராளமாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு கரண்டி எண்ணெயும் ஒரு கரண்டி நெய்யுமா கூட நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப விட்டு பண்ணினா தான் குக்கரில் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு இதால் ஆயில் விட்டுக்கிறேன், நார்மல் ஆயில் விட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் வேகிறதுக்கும் வதங்கிறதுக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா கூட இன்னும் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ நம்ம விட்டுக்கலாம், நம்ம சௌரியம் தான். இதில் இது எல்லாத்தையுமே அப்படியே வந்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து இந்த இஞ்சி பூண்டையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் வாசனை வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மேலாக வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒன்றா போட போகிறோம். இப்போ இதில் வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இது மேலே அப்படியே அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இது நம்ம கலர் பவுடர் அந்த மாதிரிலாம் சேர்க்குறாங்க. சில பேருக்கு மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம். தக்காளி உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னா சில பேர் போட்டுக்கலாம். நான் வந்து அதில் புளிப்பெல்லாம் போடுறதில்லை, ஏன்னா இதுக்கு ஒரு தயிர் பச்சடி நம்ம சைட் டிஷ் ஒன்று பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், தயிர் பச்சடி பண்ணும்போது பண்ணுறதுனால அதில் வந்து நமக்கு அது லைட்டாக புளிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் சாதத்தில் புளிப்பு இருக்கணுன்றது இல்லை. தக்காளி போட்டு பண்ணினோம்னா அது வந்து ஒரு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் புளிப்பு இருந்தால். சில பேர் பிடிக்கும்னு நினச்சா பரவாயில்லன்னா போட்டுக்கலாம். ஆனால் வெஜிடபிள் புலாவில் எனக்கு தெரிஞ்சு யாரும் அவ்வளோ தக்காளி போட்டு நான் பார்க்கல, நான் பண்ணினதும் இல்லை அந்த மாதிரி. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது மேலே வந்து இந்த கேபேஜையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேபேஜ் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு தான் நம்ம மேற்கொண்டு அடுத்தது குடமிளகா மற்ற காய்கறிகள்லாம் போட்டுக்க போகிறோம். புதினாவும் போட போகிறோம். புதினா கேபேஜ் இது 2ஐயும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். ஏன்னா கேபேஜை சரியாக வதக்காமல் போட்டுட்டோன்னா அதோடைய ஒரு பச்சை வாசனை வந்துச்சுன்னா நமக்கு புலாவ் வாசனையே இருக்காது. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதையும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி கலருக்கு தேவை அப்படின்னாலும் போட்டுக்கலாம். சில பேர் கேசரி பவுடர் போடுவா.
கலர் போட்டு பண்ணாலும் பண்ணலாம். நான் வந்து கேரட்டில் இருக்க வெஜிடபிள் அதோ நேச்சர் கலரோடு தான் நான் விட்டுடுவேன். நான் வந்து எப்போவுமே கலர் போடுறதில்ல. தேவைன்னா போட்டுக்கலாம், நம்ம சௌரியம் தான். அதனால் கலர்னால ஒன்றும் டேஸ்டெல்லாம் வர போகிறதில்ல. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த புதினாவை வந்து போட்டுக்கலாம். அடுத்தது புதினாவையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அப்புறமா காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம். அடுத்தது குடமிளகா போட்டுக்கலாம். காய்கறிகள் நிறைய சேர்த்து பண்ணும்போது உடம்புக்குமே ஹெல்த்து, பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ காய் நிறைய சேர்த்துட்டு அரிசியோட அளவு கூட நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய வெஜிடபிள் ரைஸ் இது காயெல்லாம் போட்டு பண்ணும்போது சாதமும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்து. நம்மளால் எல்லா காயும் ஒரே நாளில் நம்மளால் சமைக்க முடியாது. ஏதாவது ஒரு சாம்பார் ரசம் பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு சாம்பார் பண்ணுவோம், ஏதாவது ஒரு காயில் கறி பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி புலாவ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து எல்லா காய்கறியும் சேர்த்து பண்ணும்போது நமக்கு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, குடமிளகா, கேபேஜி இப்படி நிறைய காய்கறிகளை அதிக அளவு சேர்த்துக்கிட்டு அரிசியோட அளவு கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி காய்கறிகள் அரிசி கலந்த தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ஏதாவது எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, துளசி செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறிகள் அலம்புற தண்ணி, அரிசி தண்ணியெல்லாம் வந்து அதில் விட்டுடுங்க. நம்ம வேறு எந்த உரமோ அதுக்காக நம்ம மருந்து வாங்கி போடுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் இருக்கிற சத்துக்களே அதுங்களுக்கு போகும். அதுவே நன்னா ஃப்ரெஷ்ஷாக செடி நன்னா வளரும். இப்போ இதோட இந்த அரிசியும் வந்து சேர்த்து நம்ம அப்படியே பரட்டி விட்டுடலாம். களைஞ்சிட்டு அப்படியே வச்சுட்டாலே நம்ம காய்கறிகள்லாம் வதக்கிறதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அதில் ஊறுறதே நமக்கு போகும். நான் வந்து இந்த அரிசிக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் எடுக்கிற அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசியாக இருந்தால் கூட நம்ம டேரெக்டாக பண்ணும்போது நீங்கள் வந்து 1க்கு 2.5 அப்படி இல்லைன்னா சில பேர் 2, 3 அப்படின்னு எடுத்துப்பாங்க. உங்களோட அரிசி எந்த அளவுக்கு புதுசாக பழசா அது எவ்வளோ வந்து குழையாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அளவு தெரியும். புது அரிசியாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணுற அரிசி ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ்லலாம் எப்போவுமே பண்ணுறதில்ல. நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற ஒன்று ஆஃப் பாயில் அரிசி, அப்படி இல்லைன்னா பச்சரிசி, இது மட்டும் தான் நான் பண்ணுவேனே தவிர நான் வந்து இதுக்காக அரிசியெல்லாம் வாங்கி பாஸ்மதி ரைஸ்லலாம் நான் பண்ணுறதே இல்லை. நான் இதுக்கு வந்து 1க்கு 2.5 தண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே எண்ணெயோடு சேர்த்து லேசாக அப்படி பரட்டி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம தண்ணி அளந்து வைக்க போகிறோம். ஒன்று, 2, 3, 4, 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து கலந்து விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். 3 விசில் விட்டால் போதும். ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் நமக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாதத்தை குக்கரை திறந்துட்டு நம்ம கலரும் போது பார்த்தீங்கன்னா அப்போ கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து, எப்படியும் காய்கறிகள் மேலே சாதம் கீழே இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம கலரும் போது லேசாக கலரிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு பார்த்துன்னு கூட போட்டுக்கலாம். ஆனால் இது வந்து நான் எங்களுக்கு கரெக்டான அளவுக்கு நான் இப்போ போட்டிருக்கேன். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட போகிறோம். உப்பை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க.
ஏன்னா கல் உப்பாக இருந்தாலும் கூட உங்களுக்கு நம்ம அடிக்கடி திருப்பி கலர போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அடியிலே உப்பு எல்லாம் ஒரே இடத்துல நின்றுடும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான பச்சை தண்ணி தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நார்மலாக பச்சை தண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அது சூடேறி விசில் வரதுக்காக நான் 3 விசில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பக்கத்தில் இன்னொரு ஸ்டவ்வில் வந்து வெந்நீர் வச்சுட்டு நல்லா சுட சுட வெந்நீரை விட்றீங்க அப்படின்னா 3 விசில் வேண்டாம், 2 விசில் போதும். ஏன்னா கொதிக்கிற வெந்நீரை விடும்போது பார்த்தீங்கன்னா அதுலேயே சீக்கிரமாக அரிசி வந்து வெந்துடும். ஏன்னா அரிசி வேறு ஆல்ரெடி முன்னாடியே வந்து களைஞ்சிட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதனால வெந்நீர் விடுறீங்க அப்படின்னா 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து இதை மூடிட போகிறோம். இன்னொரு டவுட்டுமே வந்து சொல்லிடுறேன். நல்ல குக்கராக இருந்தால் கூட சில சமயங்களில் ஏதாவது நமக்கே தெரியாது, என்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கின்னு பார்த்து குக்கர் வந்து விசில் வராமல் அப்படியே கூட சாதம் வைத்துரும். இந்த மாதிரி ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம 3 விசில் வரணும்னு சொன்னோம், இன்னும் விசிலே வரலையே இன்னைக்குன்னு பார்த்து சாதம் உதிராக இருக்கணும்னு நினச்சோமே அப்படின்னு சில சமயங்கள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நார்மல் டேஸில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து குக்கரை மூடிட்டீங்க, வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா உடனே வந்து டைட்டாக பார்த்துருங்க. விசில் வந்தாலும் வராட்டாலும் ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பருப்பு வேகலைன்னா கூட சாதம் கண்டிப்பாக வந்துடும். வெஜிடபிள் ரைஸுக்கும் அதே மெத்தட் தான். நீங்கள் வெயிட்டை போட்டுட்டு உடனே டைட்டாக பார்த்துருங்க. விசில் வரலனாலும் 20 நிமிஷத்தில் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இந்த டிப்ஸையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு விசில் வரலனாலும் டைட்டை பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போட்டுற போகிறோம். இப்போ வந்து குக்கர் திறந்துட்டோம். கரெக்டான பதத்துக்கு இருக்கு பாருங்கள். உதிரா சாதம் நமக்கு குழையிலங்கிற போதே பார்க்குறச்சே தெரியுது. இப்போ அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு இப்போ வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவை அப்படின்னா கூட நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக நம்ம கலக்கும்போது நமக்கு குழையாமல் சூடாக இருக்கிறதுனால ரொம்ப ப்ரெஷ் பண்ணி ரொம்ப ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து கலக்காதீங்க. சூப்பராக வந்து நமக்கு வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து நாங்கள் எப்போவுமே வழக்கமாக வந்து பானை மண் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறைய வந்து வாங்குவோன்னு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ விலாகில் சொல்லியிருந்தேன். அங்கே வந்து இப்போ அப்பா வந்திருக்காரு. இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவியூர் அப்படின்னு ஒரு இடம். விழுப்புரம்லேருந்து திருக்கோவிலூர் வர வழியில் திருவெண்ணைநல்லூர் அந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா வந்திங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரம் செய்கிற இடம் இருக்கும். அங்கே தான் வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு வந்து மண் பானை சின்ன சைஸு தயிர்லாம் வந்து புற குத்தி வைக்கிற மாதிரி குட்டி குட்டி மண் பானைகள்லாம் வந்து வாங்கிறதுக்காக வந்திருந்தார். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா வந்து காய வச்சு பாத்திரத்தை செஞ்சு அதை வந்து சூளையில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா கலருக்காக வந்து செம்மண் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க உள்ளேயும் வெளியிலையும். ஸோ அதை வந்து காய வச்சுருக்காங்க. எத்தனை கடாய் பார்த்திங்கன்னா குட்டியிலேருந்து பெரிய சைஸ் கடாய், அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே லிட்டு வந்து நம்ம சிப்பத்தட்டுன்னு சொல்லுவோம்ல சில்வரில், அந்த மாதிரி மண்ணுலேயே வந்து ஆவி வந்து போகிறதுக்காக ஹோல்ஸ் போட்டு வந்து தட்டு, நிறைய திருஷ்டி பொம்மைங்க பெயிண்டிங் பண்ண மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில்ஸு, இது எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் பண்ண நிறைய மண் பானைகள் கல்யாணத்துக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நிறைய கல்யாணத்தில் பானை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி வழக்கங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பானையிலே வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸு அடுப்பு, கொம்மை வச்ச மாதிரி சின்ன அடுப்புலேருந்து பெரிய அடுப்பு, குமுட்டி நிறைய இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த சைடு வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். ரொம்ப ரொம்ப ரேட் வந்து ரொம்ப சீப்பாக வந்து கிடைக்கும். ஒரு பானை வந்து நான் வந்து திருக்கோயிலூரில் பார்த்திங்கன்னா ஒரு பானை வந்து 80 ருபீஸ்க்கு 80 ரூபாய்க்கு வாங்கினேன், பெரிய சைஸ் பானையே. இப்போ இங்கே வந்து மொத்தமாக பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை இன்னுமே வந்து கம்மியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சட்டி, நம்ம சமைக்கிற மாதிரி கீரை கடையிற மாதிரி பாத்திரங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி விளக்கு ஏற்றுற மாதிரியான ஒரு மண் ஐட்டம், அப்புறம் வந்து
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குட்டி குட்டியாக வந்து பானை, அதில் வந்து மடக்கு, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் மடக்கு, அகல் விளக்கு, மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. நேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மண் பானை செய்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து நான் இன்னொரு நாள் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி பண்ணுறாங்க, எப்படி மண் பிசைஞ்சு எல்லாம் செய்கிறாங்கன்னு. ஏன்னா நம்ம வந்து பண்ணணுன்னா அதுக்கு வந்து ரொம்ப காலையிலே போகணும். 2வது மழை வந்து கொஞ்சம் வர மாதிரி கிளைமேட்டாகவே இருக்கிறதுன்றதுனால சரியாக வந்து இப்போ நம்ம போனோன்னாலும் அவங்களால பானை வந்து செய்யறத வந்து காமிக்கவும் முடியாது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை நான் போகும்போது உங்களுக்கு எப்படி வந்து மண்பானை செய்கிறாங்க, இல்லை எந்த மண் பாத்திரமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது எப்படி பேஸ் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் எப்படி இந்த சக்கரத்தில் வச்சு பாத்திரம் வந்து பண்ணுறாங்கன்ற எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். இன்றைக்கி ஒரு சின்ன வந்து ஒரு குக்கிங் vlog, ஒரு மழைக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி, ப்ளஸ் இந்த மாதிரி மண் பாத்திரம் தான் வந்து இப்போ இன்றைக்கி நிறைய பேர் வந்து ட்ரெடிஷனாக மாறிட்டுருக்கோம். சில்வர் அந்த மாதிரி அலுமினியம் நிறைய வந்து இதெல்லாம் விட்டுட்டு கல்சட்டி மண்பானையில் சமைக்கிறது. ஸோ நம்மளோட ட்ரெடிஷன் வந்து திருப்பி பழையபடி மாறிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா இந்த சைடு வந்திங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரம் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை உங்கள் ஏரியாவிலே சீப்பாக கிடச்சாலும் நீங்கள் அங்கே வாங்கிக்கோங்க. இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் நான் வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.